ஒரு உயிலை எழுதினவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு உடனே என்ன விதமான நடவடிக்கைகள் வந்துட்டு எடுக்கணும், என்ன டைம் லைன் அதுக்குன்னு இருக்குது? இறந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க உண்மையான உயில் கிடைச்ச உடனே நீங்க அந்த ப்ரொபேட் ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணணும். அந்த ப்ரொபேட் ப்ராசஸ்க்கு நீங்க வாங்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டெத் சர்டிபிகேட், லீகல் சர்டிபிகேட்ஸ், அது எல்லாத்தையும் நீங்க ப்ராப்பரா அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து வாங்கிக்கணும். உயில் இருக்கு, எக்ஸிக்யூட்டர் இல்லைன்னா லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், உயிலே இல்லைன்னாலும் லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஜானகி நாராயண் போயர் வர்சஸ் நாராயண் நம்தேவ் கடம் அப்படிங்கிற ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல 2003ல உயில 2 இல்ல 3 விட்னஸஸ் ப்ராப்பரா அட்டஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிவகுமார் வர்சஸ் சரண் பசப்பா அப்படிங்கிற வழக்குல 2021ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இறந்தவங்க சரியான மனநிலையில தான் வந்து அந்த உயிலை எழுதினாங்க அப்படிங்கறதையும், யாரோட தூண்டுதலின் பேர்லயும் அந்த உயிலை எழுதல அப்படிங்கறதையும் ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதையும், யாரு ப்ரொபேட்க்கு அப்ளை பண்றாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் 2020ல வி கல்யாணசாமி வர்சஸ் எல் பக்தவச்சலம் அப்படிங்கிற ஒரு கேஸ்ல உயில் எழுதுறவங்க ஒரு உயில் எழுதிட்டு அடுத்த அந்த உயில் சரியா இல்ல அந்த கிளாசஸ் எதுவும் மீட் அவுட் ஆகல, இல்ல அப்போ தன்னை பாத்துப்பாங்கன்னு நினைச்சவங்க மாறிட்டாங்க பட்சத்துல இன்னொரு உயில் எழுதலாம். அப்படி உயில் எழுதும் போது தான் முந்தைய எழுதின உயில் வந்து கேன்சல் ஆகுது, இல்ல நான் கேன்சல் பண்றேன் அப்படிங்கிற ஒரு அவமெண்ட்டை வந்து முன்னாடி ஆட் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அப்படி ஆட் பண்ணலைனாலும் கடைசியா எழுதுற உயில் தான் செல்லும்னும், அதுக்கு முன்னாடி எத்தனை உயில் இருந்தாலும் செல்லாது அப்படிங்கறத இந்த கேஸ்ல ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. கண்ணம்மாச்சி வர்சஸ் ஏஎன் நாராயண செட்டியார் அப்படிங்கிற வழக்குல உயில்ல ஃப்ராட் இல்ல அவங்கள வேணும்னே வந்து வற்புறுத்தி அந்த உயில் எழுத வச்சிருந்தாங்கன்னா அந்த உயில் செல்லாது அப்படிங்கறத ரெக்கமெண்ட் பண்ணிருந்தாங்க.